முதல்லயே சொல்லிக்கிறேன், இது சத்தியமா பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. சன்ரைஸ் கிராக்கர்ஸ். விஜய் சித்து குழுவினருடன் சென்று இந்த கடையை புகழ்ந்து பேசி வீடியோ வெளியிட்டார். யூடியூபர்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் கொடுத்த விளம்பர அலப்பறையால் ஆடி போன வாடிக்கையாளர்கள் போட்டி போட்டு விலை குறைவான பட்டாசுகளை வாங்குவதற்கு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி உள்ளனர். இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருக்கு இவங்க ஃபயர் விட்டு இருந்தாங்க இல்ல, எப்பறம் மாசம் சம்மடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருக்கு தென்னையில கிடந்தவங்க திருக்கணும் அந்த வாழ்வு மாதிரி இவங்களுக்கு அந்த புகழையும் அந்த பணத்தையும் எப்படி செயல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. என்னத்தையாவது பண்ணி விடுவாங்க. ப்ரொமோஷனுக்கு வரும்போதோ இல்ல யாரோ ஒருத்தவங்க ரெக்கமெண்டுக்கு வரும்போதோ என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அவுத்து காட்டுறவங்கலாம் ஸ்கூலுக்கு போய் சீஃப் கெஸ்டா கூட்டி போற இவங்க என்னெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு ஒரு விளைவு தான் இது. ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. பிரியங்கா, இந்த விஜய் டிவி பிரியங்கா இருக்காங்கல்ல, அவங்க பேச விட்டுருக்காங்க அந்த டியூட் படத்தோட ப்ரொமோஷன் நினைக்கிறேன். இந்த காலேஜோட டூடு பையன் யாரு, அந்த டூடு பொண்ணு யாரு மட்டும் கேட்டு பாலு பாலு காலேஜ்ல பாலு யாரா பாலு டூடு ஃபவுண்டர் ஆஃப் சாய்ராம் பாலு சார். அந்த விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சாராம்சம் என்னன்னா, அவங்க யாருக்காக எங்க இடத்துல இருந்து பேசுறாங்களோ அவங்களே கலாய்ச்சு இவங்க மேல இருந்து பேசுறாங்க. எவ்வளவு கேவலமா பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. கடைசியா தெரியுது, ஓ அவரை சொல்றீங்களா, அந்த பாலு சாரை சொல்றீங்களா. அதாவது இவ்வளவு நேரம் கலாய்ச்சி பேசிட்டு ஏதோ ஸ்டூடெண்ட் நினைச்சு பேசியிருக்காங்க. பார்த்தா அந்த பாலு சார் அந்த நிர்வாகத்தோட தலைவர் தான் கிண்டல் பண்ணிருக்கு இந்த பொம்பளை. சோ புரியுதா உங்களுக்கு? புத்தி உள்ளவனை கூட்டி போய் அங்க நிக்க வைக்கணும். பேசுறான், சிரிக்கிறான், என்டர்டைன் பண்றான்றக்காக உட்கார வச்சீங்கன்னா உங்க தலையில நீங்களே மண்ணாடி போட்டுக்கணும். இதுக்கு பேமெண்ட் கொடுக்கறதே அந்த பாலு சார்ன்றவங்க ஃபேமிலி தான் கொடுத்துருக்கோம். ஆனா நீங்களே உங்க தலை சாணி வரை அடிச்சிட்டீங்களா, இவ்வளவுதான் விஷயம். அது மட்டுமா விஜய் சித்து இவங்க எல்லாம் காய்ந்த இவங்க எல்லாம் ஒரு வெடிக்கடைக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க. அது ப்ரொமோஷனே இல்லை, எங்களுக்கு பிடிச்சதுக்காக வாங்க வந்திருக்கும்னு சொன்னாங்க. ஆனா எல்லா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரும் அங்க போயிருக்காங்க. போய் வீடியோ போட்டு இல்ல இது ப்ரொமோஷன் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா வாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் போல நாளைக்கு கடையே காலி கொண்டு போயிட்டாங்க, நம்ம தலை திருப்பி வாங்கி சொல்லிட்டு அதுக்கு போயிட்டாங்க. நியூஸ்ல வந்துருக்கு பாலிமர், நம்மால் பாலிமர் விடுவாரு, அது அடுத்து தட்டி விட்டுருக்காப்ல. அந்த கடையின் உரிமையாளர் கடையை பூட்டி விட்டு தலைமறைவானது அறிந்து பதறி போன வாடிக்கையாளர்கள் இந்த மோசடி குறித்து ஆன்லைன் மூலம் காவல்துறையில் புகார் அளித்து வருகிறார்கள். சிலருக்கு பார்சலில் வந்த பட்டாசுகளும் சரியில்லை என்ற கவலை. ஃபைனலா சொல்லணும்னா நீதி நேர்மன் நியாயம் ஜெயிச்சு தான் சொல்லணும். ஆனா விஜய் சித்துனா நான் வந்து இப்போ இந்த மாதிரி வீடியோ போலன்னு வச்சுங்களேன், எனக்கு மட்டும் கிடையாது, மத்த யாருக்கும் ரீஃபண்ட் கிடைக்காம போயிருக்கோம். ஏன்னா புரியுதா, வெறும் என்டர்டைன்மெண்ட். உங்களை பொழுதுபோக்கு வைக்கிறவங்க எந்த அளவுக்கு அறிவு உள்ளவங்க யோசிச்சு பாருங்க. நம்மளை கூப்பிடுறாங்களே, வெடி வைக்க கூப்பிடுறாங்களே, நான் இவங்களை குறை சொல்லவே மாட்டேன், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை குறை சொல்லவே மாட்டேன். இவங்களை பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? 50,000 வரைக்கும் வெடி வாங்கிருக்காங்க. என்னடா 50,000 வரைக்கும் இவங்க சொல்றதை நம்பி போடுறீங்கன்னா அந்த ரம்மி சர்க்கிள்லாம் பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அப்போ இன்னும் எத்தனை கோடிகள் பிறந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த லாட்டரி டிக்கெட் எல்லாம் எவனுக்கோ ஒருத்தனுக்கு தான் விழுவும். ஆனா எவ்வளவு கோடி பேர் போய் விழுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கோடி விடுங்க, லட்சங்களை போய் விழுவாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது தான் தெரியுது என்ன மாதிரி ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அறியாமையில் இருக்க மக்கள் தான் இங்க அதிகம், மெஜாரிட்டி. படிச்சவன் முன்னேறினவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கிடையாது. புரிதல்ன்றதே வேற, எஜுகேஷன்றது வேற. இங்க நமக்கு எஜுகேஷன்றத புரிதல் சொல்லி நம்ம மண்டல ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான புரிதல் வேற. அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தற்கொலைத்தனமான விஷயங்கள் நடக்காது. அவங்களை வளர்த்து விட்டீங்கன்னா அவங்களோட பின்விளைவு நமக்கு எவ்வளவு பெருசா நடக்குதுன்னு தெரியுதா? விழிச்சுக்க பொழைச்சுக்க.